ஏண்டா பெரியவனே, நீ பாட்டுக்கு கல்யாண செலவுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்தா வேற என்ன நினைப்பாங்க? உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தானே நினைப்பாங்க. அது எப்படி பாட்டி எனக்கு இஷ்டம் இல்லாம போகும்? ரோஹிணி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் நான் இப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால தான் ஆதரவு என்கிட்ட கொடுத்த பணத்தை அவகிட்டே திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே இந்த கல்யாண வேலைகள் எல்லாத்தையும் அவளே பார்த்துக்கிட்டோம். எங்க இப்படி எல்லா பொறுப்பையும் ஏன் தலைமையிலேயே போட்டா என்னங்க அர்த்தம்? எல்லா பொறுப்பையும் நீ தான் முன்னாடி நின்று நடத்தணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்களே. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆசைப்படுறாங்க, மேகலா சித்தி, ஏகாம்பரம் சித்தப்பா எல்லாரும் ஆசைப்படுறாங்க, அவங்க சம்பந்தி ஆசைப்படுறாங்க. இப்படி எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி தானே நானும் ஆசைப்படுறேன். என் தங்கச்சி ரோஹிணி கல்யாணத்தை நீ நல்லபடியா நடத்தி கொடுத்துரு, அதுவே எனக்கு போதும். ஏய் பிரபு, நீ பேசுறது சரியில்லடா. பணத்தை கையில வாங்கிக்கிட்டு கல்யாண வேலைகளை ஆதரவோட சேர்ந்து பண்ணு. இல்லப்பா, என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா நான் அனாவசியமா ஏதாவது செலவு பண்ணிடுவேன். அதனால தான் ஆதரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோன்னு சொல்றேன். அண்ணே, ரோகிணியோட பிரைடல் மேக்கப்புக்கு உன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொன்னியே, அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுண்ணே, நாங்க பேசி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இல்ல ரேவதி, அந்த பொண்ணுக்கு அதே டேட்ல வேற ஒரு மேரேஜ் இருக்கான். அதனால ரோஹிணி மேக்கப்புக்கு நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம். என்னண்ணே நீ லாஸ்ட் மினிட்ல போய் இப்படி சொல்ற? ரோகிணிக்கு மேரேஜ் வச்சிருக்கிறதே கடைசி முகூர்த்த நாள்ல. இந்நேரத்துக்கு எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டையும் ஏற்கனவே புக் பண்ணிருப்பாங்க. நீ எதுக்கு பதட்டப்படுற? ஆதர் கிட்ட சொல்லு, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா. என்னம்மா இவன் இப்படி பேசிட்டு போறான்? இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். அது நான் கொடுத்த பணம் இல்ல, நீ கொடுத்த பணம். எங்க யார் கொடுத்த பணமா இருந்தா என்னங்க? இத வச்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடனை முதல்ல அடைச்சு ஆர்சி புக்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். நீ சொல்றதா நான் கேட்கணுமா? எனக்கு என்ன சுய விருப்பம் கிடையாதா? நான் நினைச்சதை நான் செய்யக்கூடாதா? என்னங்க இது? ஏன் இப்படி விதண்டாவாதம் பேசுறீங்க? நானா நீங்களான்னு போட்டி போட இது வாங்க நேரம். முதல்ல இந்த பணத்தை வாங்கிட்டு போய் குமார் கடனை அடைச்சிட்டு வாங்க. இங்க பாரு, குமார அண்ணனோட கடனை நான் அடைச்சுக்கிறேன். நீ இந்த பணத்தை வச்சு கல்யாண வேலைகளை பாத்துக்கோ. எங்க கோயில்ல வச்சுதான் கல்யாணத்தை நடத்த போறோம். அதுக்கு ஒண்ணு பெரிய செலவாகாது. அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேங்க. நீங்க முதல்ல குமார் கடனை அடைச்சிட்டு வாங்கல. குமார் கடன், குமார் கடன், குமார் கடன், இத சொல்லி சொல்லி என்ன லாக் பண்ண நினைக்கிறேன். இனிமே ஒரு தடவை அந்த கடனை பத்தி பேசாத. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. எங்க வாங்கின கடனை ஒழுங்கா திருப்பி கட்டலன்னா அவன் இந்த வீடு தேடி வந்து வாய்க்கு வந்தபடி அசிங்கமா பேசுவான். அதுக்கு நான் பேசுறது எவ்வளவோ பெட்டர் தானே. நீ பேசுவ, நீ பேசாம எப்படி இருப்ப? பெரிய இடத்துல வேலையில இருக்க, நினைச்ச உடனே லட்சக்கணக்கில் பணத்தை புரட்டுற. நீ பேசதானே செய்வ. உங்கள மாதிரி குதர்க்கமால எனக்கு பேச தெரியாதுங்க. என் கழுத்துல இருந்த 5 பவுன் செயினை வச்சு வாங்கின பணம் தாங்க இது. நான் என்னமோ சம்பாதிக்கிற திமிர்ல கொடுக்கற மாதிரி நினைச்சுக்கிட்டு வாங்காம இருக்கீங்க. அது எனக்கு புரியலங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. ஏங்க இங்க பாரு, ரோகிணிக்கு நகையெல்லாம் வாங்கணும்ல, அதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கோ, சரியா? அத மனசுல வச்சுதான் இந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? ஆமா, அதை நினைச்சுதான் உங்ககிட்ட பணத்தை திருப்பி கொடுத்தேன். போதுமா? ரோஹிணிக்கு நாம எதுவும் போட போறது இல்லைங்க. ரோஹிணிக்கு இப்ப நகை எதுவும் போட போறது கிடையாது. நம்ம நிலைமைய நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எடுத்து சொன்னேன். இப்போதைக்கு ரோஹிணிக்கு நகை எதுவும் போட முடியாதுன்னு அவங்களுக்கு புரியற மாதிரி சொன்னங்க. அவங்களும் பெருந்தன்மையா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எங்க வீட்டு மானத்தை அங்க போய் காத்துல பறக்க விட்டுருக்க, அப்படிதானே? ஏங்க இப்படி பேசுறீங்க? நான் ஒண்ணு நம்ம குடும்ப மானத்தை பறக்கலாம் விடல. எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம குடும்ப கௌரவமும் மரியாதையும் கெட்டு போற மாதிரி பேசிட்டே வரல. நம்மளோட யதார்த்த நிலைமைய சொன்ன அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வேலை கிடைச்ச உடனே ரோஹிணிக்கு செய்ய வேண்டியதை முறைப்படி செய்யறோன்னு உறுதியா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். போதுமா? பறிபோன என் வேலை மறுபடியும் எனக்கு கிடைக்காம போச்சுன்னு வை, நீ என்ன பண்ணுவ? ஏங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? உங்களுக்கு வேலை கண்டிப்பா திரும்ப கிடைக்குங்க. ஒரு வேலை கிடைக்காம போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த மாதிரி விபரீத கற்பனைக்கெல்லாம் என்கிட்ட எந்த பதிலும் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆகாத. கேட்ட கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லு. ஒரு வேலை என்னோட வேலை எனக்கு திரும்ப கிடைக்காம போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு, போதும். அப்படி ஒரு நிலைமை வராதுங்க.
ஒருவேளை அப்படியே வந்துச்சுனாலும் நான் கொடுத்த வாக்க தவற மாட்டேன். ரோஹிணிக்கு பேசின நகையை நானே வாங்கி போடுவேன். போதுமா? என்னோட வேலை பறி போச்சுன்னா செய்வேன்னு சொல்றத நீ எப்பயே செய்யக்கூடாது. என்னைக்கோ செய்வேன்னு சொல்றத இன்னைக்கே இந்த பணத்தை வச்சு ஏன் செய்ய மாட்டேங்கிற? ஏன்னா இது உன் மனசுல உதிச்ச யோசனை இல்லை, இந்த வேலையெல்லாம் புருஷ மனசுல உதிச்ச யோசனை. அதனால இதை செய்ய மாட்டேங்கிற, அப்படிதானே? இங்க பாரு, எப்பவும் போல என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். என்கிட்ட பணமும் இல்லை, வேலையும் இல்லை. நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இனிமே பார்த்துக்கோ. தோசை சுட்டுவே, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன்.